பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திறந்த உடனே திருவிழா கடையில் விற்கிற வாட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. சாஃப்ட்வேர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் நிறைய பக்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பேண்டு நல்லா சாஃப்டாக இருக்குது, எந்த ஒரு ஹர்ட்டிங்கும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸ்பெக்ஸ் பற்றி ரொம்ப டீப்பாக போய் மொக்கப்பட விரும்பல, சிம்பிளாக சொல்லிடுறேன். 1.1 inch AMOLED டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. அப்புறம் ஒரு பிளட் ஆக்சிஜன் சென்சாரு. ஆனால் இந்த படத்துலலாம் கையில் நுனி விரலில் கிளிப்பு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, பெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் காட்டுவாங்கள்ல, அது பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்று தான், ரொம்ப தேவையான ஒன்று தான். அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் சென்சார், நம்மளோட ஹார்ட் பீட் 1 minute எவ்வளோ இருக்குன்றதையும் காட்டுது. அப்புறம் ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா IP68 தான். ஸ்விம்மிங்க்குலாம் யூஸ் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் வராது. குவாரண்டைன் முன்னாடிலாம் பேட்மிண்டன் விளாடுவேன். பட் இப்போது லாக்டவுன் இதனால் கோர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணாலும் இப்போதைக்கு போகிற மாதிரி ஐடியாவில் இல்லை, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றதுனால சரி வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸோ ஏதோ வாக்கிங் ஏதாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கேட்ஜெட் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த டைமில் தான் இது கரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடியும் நான் கூகுள் ஃபிட்டு, அடிடாஸோட ரன்டாஸ்டிக்கு அதெல்லாம் அந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுச்சு, ஸோ வாங்கியிருக்கேன். அப்புறம் எக்ஸசைஸ்ன்னு மட்டும் இல்லை, நிறைய ஆடட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்தேன், நான் நிறைய பக்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தேன், அக்யூரசி சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி. பட் யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர் எல்லாமே நல்ல ஹார்ட்வேர் தான், சாஃப்ட்வேரில் தான் ப்ராப்ளம். ஸோ அப்டேட்ஸில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் இன்னொன்று OnePlus ஹெல்த் ஆப்பு, அது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஆப்போட கீழே ரிவ்யூஸ்லாம் எல்லாருமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்குமே OnePlusலேருந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுறோம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் OnePlus ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான பிராண்ட் தான். என்ன இருந்தாலும் இவ்வளோ ரஷ் பண்ணி விட்டுருக்க வேண்டாம் இந்த ப்ராடக்டை. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. ஸ்மார்ட் வாட்ச்லாம் வேறு ரிலீஸ் ஆக போகுது அவங்கள்ட்ட இருந்து. ஸோ மேபி அதனால் ஏதாவது இதை ரஷ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஹோப் சரி பண்ணிடுவாங்கன்னு. ஈவன் ஐஃபோனில் ஆப் ஸ்டோரில் கூட இந்த OnePlus ஹெல்த் ஆப் இன்னும் ரிலீஸ் பண்ணல. இன்னொன்று இந்த பேண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்க வச்சது என்னன்னா, கால்பேவும் OnePlusஸை விட்டு லெஃப்ட் ஆகிட்டார். யாரா அவருன்னு கேட்டிங்கன்னா, OnePlusஸோட முன்னாள் கோஃபவுண்டர். ஏன் அவரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். சின்ன வயசு தான், பட் அவரோட இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போது Jan 27 கம்மிங் 27th அவர் தனியாக ஒரு பிராண்ட் ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் லீக்ஸ் படி பார்த்தா சவுண்ட் சிஸ்டம்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க, இந்த ஹோம் தேட்டர் சம்திங் அந்த மாதிரி. ஸோ அதில் ஏதாவது வாங்குகிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காகவே அவருக்கு ஒரு $7 million ஃபண்டிங் கிடச்சிது. யூடியூபர்ஸ் நிறைய சிஓஸ்லாம் அவருக்கு டொனேட் பண்ணியிருந்தாங்க. $7 million 51 கோடி. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல மூலக்காரர், கண்டிப்பாக ஒரு நல்ல கேட்ஜெட் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், கண்டென்ட்லேருந்து வெளியே போகிறணும். சரி, பேண்டை இதை பற்றி நல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஒரு ஃபுல் ரிவ்யூவில் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.